ஹாய், நான் தினேஷ். நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே நான் விவிடியில் சேர்ந்ததுலேருந்து ஒவ்வொரு வீக் நடக்கிற எல்லா எக்ஸாமும் வீக்லி டெஸ்ட்டு ஒவ்வொரு வீக் எண்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வீக்லி டெஸ்ட் 4 வீக்ஸ் முடிஞ்ச உடனே எங்களுக்கு வந்து எரர் டெஸ்ட்டுன்னு இன்னொன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வீக்லி டெஸ்ட்டில் நாங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணமோ இந்த தப்பு பண்ண கொஷின்ஸ்லாம் எடுத்து எரர் டெஸ்ட்டுங்க. அந்த எரர் டெஸ்ட்டில் நாங்கள் தப்பு பண்ண எல்லா கொஷின்ஸையும் ரெக்டிஃபை பண்ண இன்னொரு சான்ஸ் எங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. ஸோ இந்த டெஸ்ட்லாம் வந்து மோஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண எங்களுக்கு நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுறது கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவும் வருது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த எரர் டெஸ்ட் முடிஞ்சோடனே குமுலேட்டிவ் டெஸ்ட்டும் எங்களுக்கு ஒவ்வொரு வீக் ஃபஸ்ட் வீக் நடந்த எல்லா போர்ஷன்ஸும் குமுலேட்டிவ் டெஸ்ட்டுன்னு சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வைக்கும்போது எங்களுக்கு பழைய போர்ஷன்ஸ் மறக்காமல் இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. இதோட எங்களுக்கு எரர் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சப்பறம் எல்லா போர்ஷன் முடிஞ்சப்பறமும் கிராண்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிராண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி எல்லா போர்ஷன்ஸும் சேர்த்து வைக்கிறதுனால எங்களுக்கு நீட் பேஸ்ட் பேட்டர்ன் கிடைக்கும் போது நீட்டை ஈஸியாக கிராக் பண்ணவும் எங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கிது. நிறைய கிராண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அப்போது ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுறாங்க, நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு நீட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் முடியுது. நாங்கள் இவ்வளோ எக்ஸாம் எழுதுறதுனால எங்களுக்கு வந்து நீட்டை கிராக் பண்ணுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. தேங்க்யூ ஃபார் விவிடி.